Good morning students. Welcome to 5th standard social science online class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேஜ் நம்பர் 51 global warming lesson 9. global warmingனா உலக வெப்பமயமாகுதல். எப்படி உலகம் வெப்பமயமாகிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த கிளாஸ்ல நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 51. அதாவது உலகத்துக்கு அதாவது பூமி வந்து சன்ல வந்து எத்தனாவது சோலார் சிஸ்டத்தில் அமைஞ்சிருக்குன்னா 3வது இடத்துல என்ன செய்யுது அமைஞ்சிருக்குது. இது சன்னுலேருந்து நேராக என்ன செய்யுது தன்னுடைய வெப்பத்தை என்ன செய்யுது பெற்றுக்கொள்ளுது. அதனால எர்த்தில் என்ன பண்ணுதாங்க நீர் நிலம் காற்று எல்லாமே இருக்கிறதுனால மக்கள் அதில் வசிக்கிறதுக்கு என்ன செய்யுது வசதியாக இருக்குது. அப்போ அந்த ஒளி வெளிச்சம் எல்லாம் வர்றதுக்கு சன்லேருந்து என்ன செய்யுது டைரெக்டாக பூமிக்கு வருது. இந்த சன் பூமியில் வர்றது பூமி வந்து என்ன செய்யுது இங்கே இருந்து ஒரு சில காரணத்தினால என்ன செய்யுது வெப்பமாக மாறுகிறது. எர்த்துடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னா எர்த்து இருக்குன்னா அதுக்கு மேலே ஒரு பிளாங்கெட் மாதிரி என்ன செய்யுது ஒரு ஏர் இருக்குது. இதுதான் அட்மாஸ்பியர் வளிமண்டலம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா சன்லேருந்து வருகிற அந்த வெப்பம் வந்து அதிகமாக பூமியை என்ன செய்யாது தாக்காம இருக்கும். அதுக்காக இது ஃபுல்லாக என்ன செய்யுது கவர் பண்ணி இருக்கிறது. இது ஒரு நல்ல பிளாங்கெட் மாதிரி என்ன செய்யும் இருக்கும். ஆனால் இந்த இதில் இருக்கிறது இப்போ என்னென்னா பூமி வந்து வெப்பமாகுது. அப்போ வெப்பமாகும் போது மேலே இருக்கிற அந்த லேயர் கோட்டிங் வந்து என்ன செய்யும் அது வந்து பாதிக்கப்படுது. அப்போ என்ன செய்யும் சன்னோட லைட்டு அந்த வெப்பம் வந்து நேரடியாக என்ன செய்யுது பூமியை தாக்குது. அப்போ இதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு இப்போ எப்படியாக இது வருது, எந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம கைப்பற்றினா இதிலிருந்து நாம் என்ன செய்ய முடியும் பூமி வெப்பமாகிறத தடுக்க முடியும் அப்படிங்கிறத தான் என்ன செய்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த சூரியன் வந்து சன்லைட் வந்து என்ன செய்யுது எர்த்து சர்ஃபேஸ் வந்து நேரடியாக என்ன செய்யுது எர்த்தில் படுது. அந்த அட்மாஸ்பியரில் நேராக படும்போது என்ன செய்யுது ஒரு கோட்டிங் போல் என்ன செய்யுது நம்மளுக்கு அது ஒரு பாதுகாப்பாக அமையுது. அந்த யூவே ரேஸ் எல்லாமே என்ன செய்யுது பூமியை தாக்க மாட்டேங்குது. அதுக்கு மேலே என்ன செய்யுது ஆனால் என்ன வெப்பம் வருது, வெப்பம் அதிகப்படியாக உள்ள பூமிக்குள்ளே வராதபடிக்கு என்ன செய்யுது அந்த ரேஸ் வந்து என்ன செய்யுது பாதுகாத்து வச்சு என்ன செய்யுது திருப்பி அனுப்புது. இப்போ என்னன்னா இந்த ஓசோன் லேயர்ஸ் மேலே கவர் பண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயர்ஸில் என்ன செய்யுது பாதிப்புகள் வருது. எப்படியாக பாதிப்புகள் வருது, நம்ம எர்த்தில் இருந்து தான் வெப்பம் போகும்போது அந்த இதில் என்ன செய்யுது ஓட்டைகள் வந்து என்ன செய்யுது வர்றதுனால சூரியனுடைய கதிர்கள் நேரடியாக எர்த்தை என்ன செய்யுது தாக்குது. அப்போ தாக்கும்போது பூமியில் நிறைய பாதிப்புகள் வரும். எப்படிப்பட்ட பாதிப்புகள் வருது, அதுலேருந்து என்ன செய்யுது ஒரு சில வாயுக்கள் என்ன செய்யுது வெளியேற்றப்படுது. அப்போ அந்த வெளியேற்றப்படுகிறதுனால என்ன அதில் இருந்து ஓசோன் லேயர்ஸ் மூலமாக என்ன செய்யுது நிறையா இழப்புகள் இருந்து வருது. அந்த அந்த நேரடியான கதிர்கள் வருது. அப்போ இந்த நேரடியான அந்த ஒளிக்கதிர் படுறதுனால பூமியில் என்ன பாதிப்புகள் வரும், பனிக்கட்டிகள்லாம் என்ன செய்யுது உருக ஆரம்பிக்கிறது. உருக ஆரம்பிச்சதுன்னா நிறைய என்ன செய்யும் நீர் வந்து அதிகமாக வரும். அப்போ அதுல இருந்து என்ன செய்யுது பாதிப்புகள் வருது. கிரீன் ஹவுஸ் கேசஸ் இதெல்லாம் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், வாட்டர் வேப்பர், குளோரோஃப்ளோரோ கேசஸ் இந்த மாதிரியான இருக்கிறது எப்படி என்ன செய்யுது அதிகமாக பூமியிலேருந்து வெளியில போகுது. அதனால வெப்பமயம் ஆகுது. கிரீன் கஸ் எஃபெக்ட்னா என்னது அவுட் கோயிங் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் ரேடியேஷன், அது எக்ஸ்சேஞ்ச் உள்ள வருது அதே போல வெளியும் போகுது. எப்படி நார்மலாக இருக்கிற ஒரு பூஞ்செடிகள் எல்லாம் வச்சிங்க அதை கோட்டிங் கொடுத்து ஆனால் சன்லைட் என்ன செய்யுது உள்ளுக்குள்ளே வருது, வெளியே போகாதபடிக்கு அதை கவர் பண்ணியிருக்காங்க. அப்படி தானே இந்த மாதிரி இருக்கிறத உள்ளுக்குள்ளே என்ன செய்யுது அதோடைய வெப்பம் வந்து சுற்றி வருது. அப்போ மேலே வந்து ஒரு கோட்டிங் அதாவது ஓசோன் படலம் வந்து எர்த்தை வந்து இதே மாதிரி தான் என்ன செய்யுது பாதுகாப்பாக வச்சிருக்கு. ஆனால் நான் இதில் இருக்கிற மீத்தேன் அந்த குளோரோஃப்ளோரா இந்த மாதிரி இருக்கிற வாயுக்கள் வெளியேறுகிறதுனால தான் என்ன செய்யுது பாதிப்புகள் வருது. இப்போ எதனால இந்த மாதிரி வருது அப்படின்னா தொழிற்சாலைகள்ல இருந்து ஏற்படுகிறது அந்த மாதிரி புகைகள் எல்லாம் என்ன செய்யுது வெளியில போகிறதுனால அது என்ன செய்யுது எர்த்து சர்ஃபேஸை தாக்குது. இதனால -20 வருது என்ன செய்யுது போகுது. அதனால கடல் சம்பந்தப்பட்ட பனிப்பாறைகள் எல்லாமே என்ன செய்யுது உருக ஆரம்பிக்குது. அதனால பனி இடங்கள்ல இருக்கிற அந்த பெண்குயின் அந்த மாதிரியான விலங்குகளை என்ன செய்து அழியறதுக்கு ஒரு காரணமாக அமைகிறது. இப்போ இந்த இதுல எந்த மாதிரியான மீத்தேன் இந்த மாதிரியா இருக்க கேசஸ் எப்படி வெளியில போகுது அப்படின்னா தொழிற்சாலைகள், வேற வாகன புகைகள், தேவையில்லாத கழிவுகளை கொட்டுறது இந்த மாதிரி இருக்கிறது போகிறதுனால வர்றதுனால இந்த அளவுக்கு என்ன செய்யுது பூமியும் என்ன செய்யுது வெப்பமாக மாறி அந்த ஓசோன் படலத்தை என்ன செய்யுது தாக்க ஆரம்பிக்குது. இப்போ நீங்க இருக்கிற குளோபல் வார்மிங்ல பாத்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொன்றும் இந்த எதுலெல்லாம் இருக்குது, அனிமல்ஸ் பாதிக்கப்படுது, அதுக்கடுத்து வாட்டர் வேப்பர் தொழிற்சாலை கழிவுகளை தண்ணியில் ஊத்துறதுனால அதுல இருந்து மாசுபடுது. அதனால இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் தவிர்க்கணும். முக்கியமாக நம்ம மரங்களை தான் நடணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம இந்த கிளாஸை நம்ம நடத்தி முடிச்சிட்டோம். இப்போ இந்த இதில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸை பிடிஎஃப் ஃபைலில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கொடுத்துருக்குறோம். அதை என்ன செய்யுங்க நோட்டில் காப்பி பண்ணிடுங்க. இதில் இருக்க கொஸ்டின் ஆன்சரை ஃபுல்லாக என்ன செஞ்சுருங்க படிச்சிருங்க.
யாரும் இது வரைக்கும் மேம் நான் நடத்தியிருக்கிறேன் 5 லெசன்ஸ் இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அது எல்லாத்தையும் என்ன செஞ்சுருங்க, பிடிஎஃப் ஃபைலில் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர்ஸை எழுதிருங்க. ஏன்னா அதுக்கு அடுத்து டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட்டில் நம்ம என்ன செய்யணும், காப்பி பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.